Hello students, welcome back to my channel A2 Tips and Tricks. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரெட்டி மூர்த்தி புக்கில் இருக்க illustration 1 80C deduction sums தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ நான் ஆல்ரெடி 80C, 80CCC, 80CCD, அப்புறம் 80D and 80DD and DDB இது எல்லாத்தோட மீனிங், அதோட என்னென்ன ப்ரொவிஷன்ஸ், என்னென்ன ரூல்ஸ் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோஸாக போட்டிருக்கேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது illustration 1. இது பார்த்திங்கன்னா 80C டிடக்ஷன்ஸோடது. ஸோ ஃபஸ்ட் 80C செக்ஷன் டிடக்ஷன்னா ஒரு வாட்டி ரீகால் பண்ணிக்கலாம். சரியா? 80C செக்ஷனில் என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்திங்கனாவே உங்களுக்கு மேக்ஸிமம் லைஃப் இன்சூரன்ஸ் ப்ரீமியம், கான்ட்ரிபியூஷன் டு ப்ரொவிடென்ட் ஃபண்ட். உங்களுக்கு 80C டிடக்ஷன் அப்படின்னாவே ஃபஸ்ட்டு ஞாபகம் வர்றது இன்சூரன்ஸ், லைஃப் இன்சூரன்ஸ் ப்ரீமியம். இந்த ஆர்பிஎஃப், பிபிஎஃப், ஆர்பிஎஃப்னா என்னென்னா ரெகக்னைஸ் ப்ரொவிடென்ட் ஃபண்டு. சரியா? இந்த கான்ட்ரிபியூஷன் டு ப்ரொவிடென்ட் ஃபண்டு, லைஃப் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் 80Cனாவே இதுதான். சரியா? இதில் என்னென்ன ரூல்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த லைஃப் இன்சூரன்ஸ் ப்ரீமியமோட பாலிசி பார்த்தீங்கன்னா 2012க்கு, அதாவது 1/4/2012க்கு பிஃபோர் முன்னாடியே எடுத்திருந்தா அந்த பாலிசி கொடுத்துருக்கிற பாலிசி அமௌண்ட்டில் 20% கேல்குலேட் பண்ணுவோம். இல்லை 1/4/2012க்கு அப்புறமா ஆஃப்டர் 1/4/2012 பாலிசி எடுத்திருந்தாங்கன்னா அதில் 10% கேல்குலேட் பண்ணுவோம். இது பார்த்திங்கன்னா பாலிசி டேக்கன் டேட்டை வச்சு கேல்குலேட் பண்ணுறது. நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டியூஷன் ஃபீஸ் நாட் மோர் தென் 2 children. நம்மளுக்கு கொஸ்டினில் மிஸ்டர் ஏக்கு பார்த்தீங்கன்னா 3 children இருக்குது. அவங்களோட டியூஷன் ஃபீஸ்ன்னு சொல்லிட்டு 3 childrenஸ்குள்ள டியூஷன் ஃபீஸ் இருக்கிறப்போ அதில் நம்ம ஃபஸ்ட்டு 2 childrenோட டியூஷன் ஃபீஸ் மட்டும்தான் கேல்குலேட் பண்ணிப்போம். சரிங்களா? இப்போ ஒரே ஒரு டியூஷன் ஃபீன்னு கொடுத்துருந்தா அந்த ஒரு அமௌண்ட் எடுத்துக்கலாம். ஆனால் 2 அமௌண்ட் வரைக்கும் தான் லிமிட் இருக்குது, 3 அமௌண்ட் இல்லை, அதாவது 3 childrenக்கு கிடையாது. அதே மாதிரி இந்த 80C டிடக்ஷன் பார்த்தீங்கன்னா யார் யாருக்கு டிடக்டபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் ஹிஸ் ஓன் செல்ஃப், அப்புறம் ஸ்பவுஸ், அப்புறம் சில்ட்ரன். சரியா? அவங்களோட இப்போ நீங்கள் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு இட் இஸ் டிடக்டபிள். உங்களோட ஒய்ஃப், அதாவது உங்களோட ஹஸ்பண்ட் ஒய்ஃப், ஸ்பவுஸ், அவங்களுக்கு டிடக்டபிள். அதே மாதிரி உங்களோட சில்ட்ரன்ஸ்க்கு டிடக்டபிள். யாருக்கு டிடக்டபிள் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா நாட் இன்க்ளூட் டிபெண்டன்ட் பிரதர் அண்ட் சிஸ்டர். நம்மளோட ஓன் சன் டாட்டருக்கு வரும், பிரதர் சிஸ்டருக்கு டிடக்டபிள் ஆகாது. அதே மாதிரி பிரின்சிபல் அமௌண்ட் இருக்குது, இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் எடுத்துக்க மாட்டோம். 80C டிடக்ஷனில் பிரின்சிபல் அமௌண்ட் எடுத்துப்போம், இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் எடுத்துக்க மாட்டோம். சரியா? நெக்ஸ்ட் இதுதான் முக்கியமானது, அமௌண்ட் ரெஸ்ட்ரிக்டட் அப் டு 1,50,000. அதாவது இப்போ நம்ம 80C டிடக்ஷனில் நம்மளுக்கு டிடக்ஷன் அமௌண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எல்லாத்தையும் ஆட் பண்ணுறப்போ மொத்தமாக ஒரு அமௌண்ட் வரும். டோட்டல் அமௌண்ட் பார்த்திங்கன்னா 2 lakhs இருக்குது அப்படின்னா 80C டிடக்ஷன் பொறுத்த வரைக்கும் அந்த அமௌண்ட்டோட லிமிட் பார்த்திங்கன்னா 1,50,000 தான். ஸோ என்ன தான் உங்களுக்கு 2 lakhs 3 lakhsன்னு வந்தாலும் நீங்கள் 80C டிடக்ஷன் இஸ் ஈக்குவல் டு அந்த அமௌண்ட்டை நீங்கள் 1,50,000 தான் எழுதணும். ஏன்னா அதோட அமௌண்ட் ரெஸ்ட்ரிக்டட் அப் டு 1,50,000. சரியா? இப்போ நம்ம ஓரளவுக்கு 80Cனா என்னன்னு ஒரு ஐடியா வந்துச்சா? இப்போ நம்ம சம் போகலாம். ஓகே, செக்ஷன் 80Cயில் பார்த்தீங்கன்னா டிடக்ஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் லைஃப் இன்சூரன்ஸ் ப்ரீமியம், கான்ட்ரிபியூஷன் டு ப்ரொவிடென்ட் ஃபண்ட், சப்ஸ்கிரிப்ஷன் டு ஈக்விட்டி ஷேர்ஸ் ஆர் டிபெஞ்சர்ஸ். 80Cனா என்ன அப்படின்னு கொடுத்துட்டாங்க. illustration 1 பாருங்கள். மிஸ்டர் எக்ஸ் works in a public limited company at Mumbai. He has furnished the following details of his income of the previous year 2023-24. சரியா? நம்மளுக்கு salary, bonus, commission கொடுத்துருக்காங்க, ரெண்ட் ரிசீவ்டு கொடுத்துருக்காங்க, முனிசிபல் டேக்ஸ் கொடுத்துருக்காங்க, இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன இருக்குன்னு பாருங்கள், இன்ட்ரெஸ்ட் ஆன் டெபாசிட் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பேசிக் சேலரிலாம் இன்கம் ஃப்ரம் சேலரியில் வந்துடும். இந்த ஹவுஸில் வர இன்கம்னா இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் வந்துடும். இன்ட்ரெஸ்ட் ஆன் பேங்க் டெபாசிட்ஸ் நம்மளுக்கு இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸில் வந்துடும். இது எல்லாம் நம்மளுக்கு ஹெட்ஸ் ஆஃப் இன்கமில் வரும். அடுத்து வர்றது பாருங்கள், பேமெண்ட் கான்ட்ரிபியூஷன் வருதா? இதிலிருந்து வர ஐட்டம்ஸ் எல்லாமே நம்மளுக்கு டிடக்ஷன் ரிலேட்டடான ஐட்டம்ஸ். இன்சூரன்ஸ் ப்ரீமியம், லைஃப் இன்சூரன்ஸ் ப்ரீமியம்னாமே நம்மளுக்கு 80Cக்குள்ளே வந்துடும். ஸோ ஹிம்செல்ஃப், ஒய்ஃபு, சன்னு, யார் யாருக்கெல்லாம் டிடக்டபிள்னு சொன்னேன் ஃபார் ஹிஸ் ஓன் செல்ஃப், ஸ்பவுஸுக்கு வரும், ஓன் சில்ட்ரனுக்கு வரும். ஸோ இது மூணுமே நம்ம எடுத்துப்போம். கான்ட்ரிபியூஷன் டுவோர்ட்ஸ் ஆர்பிஎஃப், ரெகக்னைஸ் ப்ரொவிடென்ட் ஃபண்ட், இதுவுமே நம்ம எடுத்துப்போம். டெபாசிட் இன் 5 term டெபாசிட் ஸ்கீம் இன் போஸ்ட் ஆஃபீஸ், இதையும் நம்ம எடுத்துப்போம்.
ரீபேமெண்ட் ஆஃப் லோன் ஃப்ரம் தி எல்ஐசி ஃபார் தி பர்ச்சேஸ் ஆஃப் ஹவுஸ் இவங்களே நம்மளுக்கு பிரின்சிபல் அமௌண்ட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ பிரின்சிபல் அமௌண்ட்டு தான் எடுத்துப்போம், இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்க மாட்டோம். ஸோ இந்த பிரின்சிபல் அமௌண்ட் எடுத்துப்போம். நெக்ஸ்ட் என்ன சொல்லி காலேஜ் ஃபீ ஆஃப் எக்ஸ் டாட்டர், ஒரே ஒரு டாட்டர் தான் சொல்லியிருக்காங்க, இந்த அமௌண்ட் நம்ம எடுத்துப்போம். இன்வெஸ்ட்மெண்ட் இன் அ நோட்டிஃபைடு மியூச்சுவல் ஃபண்ட் 40,000 இதுவுமே நம்ம எடுத்துப்போம். டேர்ம் டெபாசிட் இந்த 40,000 அமௌண்ட்டு எடுத்துப்போம். இப்போ என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் தி டாக்ஸபிள் இன்கம் ஆஃப் மிக்சர் எக்ஸ் ஃபார் தி ப்ரீவியஸ் இயர் 2023-24. இதுதான் நம்மளோட கொஸ்டின். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த இன்கம் ஃப்ரம் சேலரி, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, அதர் சோர்சஸ் மூணுத்தையும் கேல்குலேட் பண்ணி கிராஸ் டோட்டல் இன்கம் கண்டுபிடிக்கணும். அடுத்து டிடக்ஷன் 80C டிடக்ஷன் இருக்குல்ல, அந்த டிடக்ஷன் அமௌண்ட் மொத்தமாக கேல்குலேட் பண்ணி நம்மளுக்கு ஒரு அமௌண்ட் வரும். அந்த அமௌண்ட்டில் 80Cனாவே எவ்வளோ அமௌண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் 1,50,000 தான் ரெஸ்ட்ரிக்டட் அமௌண்ட். ஸோ டோட்டல் கிராஸ் டோட்டல் இன்கமில் டிடக்ஷன் அமௌண்ட்டை மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு டாக்ஸபிள் இன்கம் கிடச்சிரும். புரியுதா? கிராஸ் டோட்டல் இன்கமில் நம்ம கண்டுபிடிச்ச டிடக்ஷன் அமௌண்ட்டை மைனஸ் பண்ணால் டாக்ஸபிள் அமௌண்ட் கிடச்சிருச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கிராஸ் டோட்டல் இன்கம்மை கண்டுபிடிக்கணும். ஸோ நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னது, கம்ப்யூட்டேஷன் ஆஃப் டாக்ஸபிள் இன்கம் ஆஃப் மிஸ்டர் எக்ஸ். இந்த புக்கில் நம்மளுக்கு ப்ரீவியஸ் இயர் 2023-24 இருக்குது. ஸோ அசஸ்மெண்ட் இயர் 24-25 எழுதியிருக்கேன். சரியா? இப்போ இருக்கிற கரண்ட் புக்கில் பார்த்தீங்கன்னா அசஸ்மெண்ட் இயர் 25-26 இருக்கும். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இன்கம் ஃப்ரம் சேலரின்னு எழுதிக்கலாம். சரியா? இன்கம் ஃப்ரம் சேலரி இந்த ஹெட்டில் இருக்கிற இதை மட்டும் இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, பேசிக் சேலரி, போனஸ், கமிஷன். இதுக்கப்புறம் வர்றது நம்மளுக்கு இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் வந்துடும். ஸோ நம்மளோட பேசிக் சேலரி, அடுத்து போனஸ் இருக்குது, அடுத்து கமிஷன் இருக்குது. நீங்கள் ஃபுல் ஃபார்மில் எழுதிக்கோங்க, நான் ஷார்ட்டாக எழுதுகிறேன். நெக்ஸ்ட் பேசிக் சேலரி நம்மளுக்கு 1,60,000, போனஸ்ஸு 30,000, கமிஷன் நம்மளுக்கு 50,000. சரிங்களா? இப்போ இது மூணுத்தையும் நம்ம ஆட் பண்ணால் நம்மளுக்கு வந்து 2,40,000 வருதா? இந்த 2,40,000ல் நம்ம ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் மைனஸ் பண்ண போகிறோம். சேலரியோட ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 50,000. ஓகேவா? இப்போ இந்த 2,40,000ல் 50,000 மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு 1,90,000. புரிஞ்சிச்சா? சேலரி இன்கம் எல்லாத்தையும் ஆட் பண்ணுறோம். பேசிக் சேலரி, போனஸ், கமிஷன் மூணுத்தையும் ஆட் பண்ணால் 2,40,000 வந்துருச்சு. இப்போ இதோட ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன், சேலரினாவே ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 50,000. 2,40,000 மைனஸ் 50,000 நம்மளுக்கு 1,90,000 கிடச்சிருச்சு. இப்போ சேலரி உள்ள டீட்டெயில்ஸ்லாம் எழுதியாச்சு. அடுத்து என்ன இருக்குது, இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இந்த அமௌண்ட் எழுத போகிறோம். சரியா? ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் நம்மளுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ரெண்ட் ரிசீவ்டு 3,80,000. சரியா? ஸோ ரெண்ட் ரிசீவ்டு இந்த அமௌண்ட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 3,80,000. சரியா? எழுதியாச்சு. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க ப்ராக்கெட்டில் பாருங்கள், முனிசிபல் டேக்ஸஸ் பே டியூரிங் தி இயர். முனிசிபல் டேக்ஸ் 10,000 நம்ம இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் போடுறப்ப கேல்குலேட் பண்ணியிருக்கோம்ல, முனிசிபல் டேக்ஸ்னால் அதை மைனஸ் பண்ணுவோம். ஸோ நம்மளோட ரெண்ட் ரிசீவில் முனிசிபல் டேக்ஸோட 10,000 மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் பண்ணால் எவ்வளோ, 3,90,000 வருது. இப்போது ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிக்கு ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன், ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியோட ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் என்னது, 30% ஆஃப் அந்த அமௌண்ட். 3,80,000ல் 10,000 போச்சுன்னா 3,70,000 மைனஸ் பண்ணுறோம். சரிங்களா? முனிசிபல் டேக்ஸை மைனஸ் பண்ணால் 3,70,000 வருதா? இப்போது 30% ஆஃப் 3,70,000 ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 30%. ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 3,70,000ல் 30%னா 1,11,000 வருது. ஓகேங்களா? இப்போ இந்த அமௌண்ட்டை மைனஸ் பண்ண போகிறோம். 3,70,000ல் 1,00,000 மைனஸ் பண்ணால் 2,59,000 வருது. ஓகேங்களா? 2,59,000. ரெண்ட்டில் முனிசிபல் டேக்ஸை மைனஸ் பண்ணுறோம், நம்மளுக்கு ஒரு அமௌண்ட் வருது 3,70,000. இதில் நம்ம ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 30% மைனஸ் பண்ணோம்னா 2,59,000 வருதா? அடுத்து ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடாக என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க, 1,60,000 நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் டியூ லோன் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 1,60,000 நம்ம மைனஸ் பண்ண போகிறோம். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் பார்த்தீங்கன்னா 1,60,000. ஸோ 2,59,000ல் 1,60,000 மைனஸ் பண்ணோம்னா 99,000. ஓகேவா? ஸோ 99,000 புரிஞ்சிருச்சா?
ரெண்டில் டேக்ஸை மைனஸ் பண்ணுறோம். அடுத்து இதில் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 30% கால்குலேட் பண்ணி அதையும் மைனஸ் பண்ணி எழுதியாச்சு. அடுத்து என்ன இருக்குது, இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் வேல்யூ கொடுத்துருக்காங்க, அதையும் மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோ வேல்யூ கிடைக்குது, 99,000. அடுத்து என்ன இருக்குது, இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் என்ன கொடுத்துருந்தாங்க, இன்ட்ரெஸ்ட் ஆன் பேங்க் டெபாசிட்ஸா, இதோட வேல்யூ என்ன நம்மளுக்கு 90,000 இருக்குது. ஸோ 90,000 இன்ட்ரெஸ்ட் ஆன் பேங்க் டெபாசிட். இப்போது இந்த 3 வேல்யூ 1,90,000, 99,000, 90,000 இது 3 ஆட் பண்ணால் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள், 3,79,000. ஓகேங்களா? ஸோ இந்த 3,79,000 தான் நம்மளோட கிராஸ் டோட்டல் இன்கம். சரிங்களா? கிராஸ் டோட்டல் இன்கம். ஓகேவா? இதுதான் நம்மளோட இந்த 3த்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு இப்போ கிராஸ் டோட்டல் இன்கம் கிடச்சிருச்சா. இப்போ இந்த கிராஸ் டோட்டல் இன்கமில் டிடக்ஷன்ஸ் அண்டர் செக்ஷன் 80C மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு டாக்ஸபிள் இன்கம் கிடச்சிரும். இப்போ நம்ம 80C டிடக்ஷனோட அமௌண்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிப்போமா. இதுக்கு நம்ம தனியாக ஒரு ஒர்க்கிங் நோட் போட போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஒர்க்கிங் நோட் போடுவோமா. இப்போது நம்ம இது வரைக்கும் இருக்கிறது நம்மளுக்கு ஹெட்ஸ் ஆஃப் இன்கம், இன்கம் ஃப்ரம் சேலரி, இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். இந்த பேமெண்ட் அண்ட் கான்ட்ரிபியூஷன் இருக்குல்ல, இது மட்டும்தான் 80Cக்குள்ள வேல்யூஸ்லாம். இப்போ நம்ம ஒர்க்கிங் நோட் தனியாக போட்டாச்சு. ஃபஸ்ட்டு என்னென்ன வேல்யூஸ் இருக்குன்னு எடுத்துக்கோங்க. இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பெய்டு ஹிம்செல்ஃபு, ஒய்ஃபுக்கு, சன்னுக்கு 10,000, ஒரு 5,000 கொடுத்துருக்காங்க, அகெயின் ஒரு 3,000 கொடுத்துருக்காங்களா. இது 3த்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோ அமௌண்ட் வருது, 18,000 வருதா. ஓகே. அடுத்து என்ன இருக்குது, டெபாசிட் இன் 5 டேர்ம் டெபாசிட் ஸ்கீமில் ஒரு 20,000 இருக்குது. அதுக்கு மேலே பாருங்கள் ஆர்பிஎஃபோட 10,000 இருக்குது. ஓகேவா? அடுத்து என்ன இருக்குது, இந்த 30,000. அப்படியே எல்லா அமௌண்ட்டையும் டேரெக்டாக நம்ம எழுத போகிறோம். 13, 16, 40,000. அகெயின் இங்கே ஒரு 40,000 இருக்குல்ல, அந்த 40,000 கொடுத்துருக்கிற எல்லா வேல்யூஸையும் நம்ம எழுதிக்கணும். இதோட வேர்டிங்ஸ் தான் நீங்கள் எழுதிக்கோங்க. சரியா? நான் ஷார்ட் ஃபார்மில் எழுதியிருக்கேன், இங்கெல்லாம் எழுதாவே விட்டுருக்கேன். இது எல்லாமே நீங்கள் எழுதணும். சரியா? நான் எழுதியே காட்டிடுறேன். ஓகே. ஸோ எல்ஐசியோட அமௌண்ட் இது பாருங்கள் டியூஷன் ஃபீஸ்க்குள்ள அமௌண்ட்டு. ஓகேவா? அடுத்து இந்த 40,000 பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது. ஓகே. அடுத்து இந்த 40,000 பார்த்தீங்கன்னா எஸ்பிஐயில் டேர்ம் டெபாசிட். எல்லாத்தையும் எழுதியாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுவோமா. 18,000 ப்ளஸ் 30,000, 20 + 10 நான் 30 போட்டிருக்கேன். அகெயின் ஒரு 30,000, அடுத்து ஒரு 16,000, அடுத்து 40, 80,000. மொத்தமாக நம்மளுக்கு எவ்வளோ வருது, 1,74,000 வருதா. ஆனால் அண்டர் செக்ஷன் 80C பொறுத்த வரைக்கும் ரெஸ்ட்ரிக்டட் அமௌண்ட் எவ்வளோ, அப் டு ₹1,50,000 வரைக்கும் தான். ஸோ என்ன தான் 1,74,000 இருந்தாலும் நம்ம 1,15,000 தான் எழுதணும். சரியா? இப்போ இதுவே 1,50,000க்கு கீழே அமௌண்ட் 10,000, 50,000 அப்படி வந்துச்சுன்னா நீங்கள் அந்த 10,000, 50,000 மைனஸ் பண்ணிக்கலாம். ஆனால் 1,50,000க்கு மேலே அமௌண்ட் போகக்கூடாது. இப்போ 1,74,000 இருக்கா, ஆனால் நம்ம எழுதுகிறப்போ 1,50,000 தான் எழுதணும். ஸோ ரிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 80Cயில் 1,50,000 எழுத போகிறோம். இப்போ 3,79,000 மைனஸ் 1,50,000 நம்மளுக்கு 2,29,000. சரியா? அவ்வளோதான் இந்த சம். என்ன பண்ணுறாங்க, ஒன்றும் இல்லை, கிராஸ் டோட்டல் இன்கம் கண்டுபிடிக்கிறோம். அடுத்து டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் என்ன வேல்யூ, ஈஸி தான். இந்த சம்மில் கொடுத்துருக்குற எல்லா வேல்யூஸையும் ஆட் பண்ணுங்க, 1,74,000 கிடைக்கும். இதில் அண்டர் செக்ஷன் 80C பொறுத்த வரைக்கும் 1,50,000 தான் ரெஸ்ட்ரிக்டட் அமௌண்ட் அப்படின்னு நீங்கள் ஒரு லைன் எழுதிட்டு இதை ஒர்க்கிங் நோட்டாக நீங்கள் ஷோ பண்ணணும். அடுத்து இன்கம் ஃப்ரம் சேலரியில் பாருங்கள், கொடுத்துருக்குற எல்லா வேல்யூஸையும் எழுதிட்டு ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 50,000 மைனஸ் பண்ணி நம்மளுக்கு வர அமௌண்ட்டு அவுட்டர் காலமில் எழுதியிருக்கேன். இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸில் ரெண்ட்டில் டேக்ஸை மைனஸ் பண்ணுறோம். இப்போ அந்த அமௌண்ட்டில் 30% ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் கால்குலேட் பண்ணி அதை மைனஸ் பண்ணி எழுதிக்கிறோம். நம்மளுக்கு லோன் அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்க, ஸோ அதையும் மைனஸ் பண்ணி அந்த அமௌண்ட்டு அவுட்டர் காலமில் எழுதியாச்சு. இன்ட்ரெஸ்ட் ஆன் பேங்க் டெபாசிட் அமௌண்ட்டையும் எழுதிட்டு 3 அமௌண்ட்டையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 3,79,000. இதில் நம்ம கண்டுபிடிச்ச என்னது டிடக்ஷன் அமௌண்ட் 1,50,000
இங்கே நம்ம எழுதுகிறோம் ஓகேங்களா. ஸோ 3,79,000ல் 1,50,000 மைனஸ் பண்ணோம்னா 2,29,000 இஸ் அவர் taxable income. ஓகேங்களா. ஸோ இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். வேறு என்னென்ன சம்ஸ் வேணும்னாலும் கேளுங்க, அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா.